அருணாச்சலேஸ்வரர் மலை கோவிலுக்கு கீழே கேட்கும் மரண ஓலங்கள். 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் இறந்த நிலையில் அடுத்தடுத்து வெளியே எடுக்கப்பட்டு வரும் அதிர்ச்சி. 2668 அடி உயர மலையில் இருந்து உருண்டு திரண்டு வரும் சேரும் பாறைகளும். பெஞ்சல் புயலால் திக்கு முக்காடும் திருவண்ணாமலையில் நடப்பது என்ன? கிட்டத்தட்ட 2 நாட்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பதிவாகி வருகிறது. கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்ததாக வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓட தொடங்கியது. திருவண்ணாமலை மாநகராட்சியை சுற்றியுள்ள ஏரி குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறி பல இடங்களிலும் சாலைகளில் பெருக்கெடுத்ததால் அந்த நகரம் வெள்ளச்சேதத்தை சந்தித்தது. இதற்கிடையே யாரும் எதிர்பாராத விதமாக மலை அடிவார பகுதியான வஉசி கருமாரியம்மன் கோவிலின் பின்புறத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்தன. அதில் சுமார் 35 டன் கொண்ட பாறை ஒன்று 2 வீடுகள் மீது விழுந்ததில் ஒரு வீட்டில் வசித்து வந்த தம்பதி, அவரது மகன், மகள் மற்றும் உறவினர்கள் 3 சிறுமிகள் என மொத்தமாக 7 பேர் இடிபாடுகளில் சிக்கி மாண்டு போனார்கள். 170க்கும் மேற்பட்ட பேரிடர் குழுவினர் தங்களது உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகின்றன. திருவண்ணாமலையில் வரலாறு காணாத இந்த கனமழையால் உயிர் சேதம் அதிகரிக்க கூடுமா என்ற கோணத்திலும் விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அருணாச்சலேஸ்வரர் மலை கோவிலின் உச்சியில் இருக்கக்கூடிய கோவில் சுவரும் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. தீப கொப்பரை ஏற்றக்கூடிய பகுதியிலிருந்து 500 மீட்டருக்கு கீழே சுமார் ½ கிலோமீட்டருக்கு மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது. அந்த மலையில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் சரிந்து கொண்டு கீழே இறங்கியதால் மலை அடிவாரத்தில் இருப்பவர்கள் இதனை பார்த்து அலறி அடித்து ஓடினர். திருவண்ணாமலை நகரம் முழுக்கவே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு திருவண்ணாமலை அதீத மழை பொழிவையும் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களையும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாலும் மீண்டும் கனமழை பெய்தால் திருவண்ணாமலை தாக்கு பிடிக்குமா என்ற அச்சம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து பாறை சரிவுகள், வயநாடு போன்று கரைந்து வரும் மலைச்சேறு பாறைகள். எப்போது வீடுகளின் மீது வந்து விழுந்து மூடுமோ என்ற அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள்.
பெஞ்சல் புயலின் கோர தாண்டவத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டம் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. முக்தி தரும் பக்தி ஸ்தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மழை வெள்ளத்தில் பெருத்த சேதத்தை அடைந்து வருகிறது. ஜேசிபி எந்திரம் மூலமாக வீடுகளை இடித்து வழி ஏற்படுத்தும் பணியில் தீவிர பணி நடந்து வருகிறது. ராமாபுரம் கல்லாவி பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு முற்றிலும் மண் சரிவு காரணமாக 1500க்கும் மேற்பட்ட மக்களை தவிப்புக்குள்ளாக்கி உள்ளது. ராமாபுரம் ஏரி உடைந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டதால் மக்கள் இயல்பு நிலையை இழந்து தவித்து வருகிறார்கள். மலைக்கோவிலின் சுவரும் மண் சரிவில் உடைந்து விழுந்து விட்டதால் பெரும் அதிர்ச்சி நிலவி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சோதிக்கப்படும் அண்ணாமலையாரின் அக்னிஸ்தலம். ஒரு மண் சரிவிலிருந்து மீள்வதற்குள் மறுபடியும் மண் சரிவா? திருவண்ணாமலையில் தொடரும் பதற்றம். பெஞ்சல் புயலால திருவண்ணாமலையில அதிகமான கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால தீபமலையில மண் சரிவு ஏற்பட்டு வஉசி நகர் 11வது தெருவுல பல வீடுகள் சேதமடைஞ்சது. தீவிரமான மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தீயணைப்பு துறையினரும் துரிதமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதிப்புகள் அடங்குறதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு மண் சரிவு நடந்ததா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இன்னொரு பாறை உருண்டு வந்ததுனால சீக்கிரம் வாங்க, வெளியில போங்க அப்படின்ற மாதிரியா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதற்றத்தோட அங்கிருந்து நகரக்கூடிய காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கு. அண்ணாமலையாரின் இருப்பிடத்தை மொத்தமாக ஆட்கொண்ட பேய்மழை. சாலைகளில் காட்டாறாக ஓடிய வெள்ளம். பெஞ்சல் புயலால திருவண்ணாமலையில வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் தீவிரமான கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. மழை நீர் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல மகா தீபத்துக்காக திருவண்ணாமலை தயாராகிட்டு இருந்த நிலையில கிரிவல பாதையில ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கோவிலுக்கு புது பொலிவு கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில கொட்டி தீர்த்த இந்த கனமழையினால மொத்தமா திருவண்ணாமலையே மாறி போனது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. கூடிய விரைவில் இந்த மழை பாதிப்புல இருந்து திருவண்ணாமலை மீண்டு வரணும் அப்படின்றதுதான் பலருடைய வேண்டுதலாகவும் இருக்கு.